ஹலோ கைஸ், இங்கே பாருங்க, இவன் தான் நம்ம நியூ பைக்கு. நம்ம செட்டும் வந்துட்டு மெக்கானிக்ஸில் இருக்காங்க. அவன் இல்லாதது ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி. ஸோ ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே, நாளைக்கு வந்துட்டு எடுத்துருவோம் அவனை. பட்டு இவன் தான் நம்ம நியூ செல்லக்குட்டி, ஓகேங்களா. இவனை வச்சு தான் இனிமேல் வந்துட்டு நம்ம ட்ரிப்புக்கெலாம் போவோம். ஏன்னா அவன் வந்துட்டு அந்தளவுக்கு தாங்க மாட்டான்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவனை அவ்வளோ தூரம் ஃபுல் பண்ணி ஓட்டுறதுக்கு. அதனால் வந்துட்டு இவனை வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ இவன் வந்து 2023 மாடல், ஓகேங்களா. வேறு எதுவும் இல்லை. என்னடா ஜாலியாக பைக்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜாலியாக தான் இருக்கேன். பட் இப்போ டைம் என்னென்னு பாருங்கள். இவ்வளோ நேரம் வரைக்கும் வந்துட்டு நான் டிராக்டர் ஓட்டிகிட்டு வரேன். அதாவது காலையில் 6 மணிக்கு வண்டி எடுத்தேன், ஓகேங்களா. காலைல வெடிகாலம் 6 மணிக்கு வண்டி எடுத்து இப்போ டைம் என்னென்னு காமிக்கிறேன். இதில் தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். டைம் என்ன தெரியுதா? அதை பாருங்கள். டைம் ஆக்சுவலாக அதில் பிஎம்னு போட்டிருக்கு, ஓகே. ஏஎம், அது அந்த ஏஎம் மட்டும் சேஞ்ச் பண்ணோம். நைட்டு சொல்லக்கூடாது, ஏர்லி மார்னிங், ஓகேங்களா. 3:19, அதாவது 3 ஆக போகுது. இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம டிராக்டர் ஓட்டிட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அதை பாருங்கள், லைட்டு வெளிச்சம்லாம் தெரியல, அதுதான் நம்ம வீடு. ஸோ இப்போ வந்து கல்நில நின்றுட்டுருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க. செட்டோ வந்துட்டு சர்வீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்குது. அவனை சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டு கூப்பிட்டு வரணும். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு. பைக் இல்லாமல் ஒரு முறை நடந்து வந்தேன். இப்போது நேற்று நினைக்கிறேன், நேற்றுல முந்தா நேற்று வந்துட்டு நடந்து வந்தேன். அப்போ தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. பைக்கை வச்சுட்டு நான் பைக் இல்லாமல் கூட இருந்துடலாம் போல். பைக் இருந்துட்டு பைக் இல்லாதது போல் இருந்து நடந்து வர்றது அப்படின்னும் போது ஒரு மாதிரி இருக்குதுங்க. எந்த வண்டி பார்த்தாலும் ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. ஸோ நம்ம செட்டோவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நம்ம செட்டோ வந்துட்டு அந்த ஃபியூல் பம்ப் வரும்ல, அதில் வந்துட்டு ஃபில்ட்ரு தான் நான் வந்துட்டு டஸ்ட் ஏறி வந்துட்டு அடிச்சு ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபில்ட்ரு வந்துட்டு ரெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ 56,000 ஓடி இருக்குது கிலோமீட்ரு. ஸோ அதனால் அந்த ஃபால்ட்டாக இருக்கும்னு நினச்சி தான் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் ஸ்டேஷனை விட்டேனே. பார்த்தா பம்பு ஃபால்ட் ஆயிடுச்சு. பம்பு ஃபால்ட் ஆனவனைக்கு ஐயோ இது எவ்வளோடா வரும் அப்படி சொல்லி நான் பயந்துட்டேன் ரொம்ப. ஆக்சுவலாக நான் நினச்சி வந்து ஒரு 8,000 10,000 வரும் பம்பு அப்படி சொல்லிட்டு பயந்துட்டேன் நான். அப்புறமா என்ன சொன்னாருன்னா, நீ வந்து பம்பு ஃபுல்லாக மாற்ற தேவைலடா, நான் வந்துட்டு புதுப்பேட்டை போயிட்டு அங்கே என்ன ஃபால்ட்டு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் அவர் போயிட்டு கால் பண்ணார். கால் பண்ணதுக்கு அங்கே என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னார். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, அதில் ஒரு மோட்ரு வரும். ஸோ அந்த மோட்ரு வந்துட்டு ப்ரெஷர், அதாவது ஸ்பீடாக சுற்றலையாம். அதனால் வந்து ப்ரெஷர் அந்தளவுக்கு வரலையாம். அதனால் அடைக்கிற ஃபால்ட்டு வந்துருக்கு. ஸோ அந்த மோட்ரு மட்டும் மாற்றிட்டு அப்புறமா ஃபில்ட்ருமே ஒன்று மாற்றிடுறேன்ப்பா அப்படின்னாரு. சரிங்க, நான் மாற்றிருங்கண்ணா அப்படி சொல்லிட்டேன். மொத்தமாக நம்மளுக்கு ஆன காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,500. பட் அதோட சேர்த்தி வந்துட்டு லேபர் சார்ஜு சேர்த்து மொத்தமாக வந்துட்டு 3,000 பக்கம் வருது. ஓகே, ஆக்சுவலாக பம்போட ரேட் என்னென்னா 2,300, லேபர் சார்ஜ் ஒரு 700, ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை விட்டுட்டு இருக்கிறதுக்கு. பட்டு இப்போதைக்கு இவன் கொஞ்சம் கூட இருக்கான், ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அவனை ஃபஸ்ட்டு நாளைக்கு போயிட்டு கூப்பிட்டு வரணும். ஓகே, 4 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு வீடியோ. இது என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அப்படி இல்லை, நான் எதுவும் எடிட்லாம் பண்ண போகிறதில்ல. இது அப்படியே ரியலான வீடியோ, ரியலாக அப்படியே போட போகிறேன் நான், ஓகேங்களா. ஓகே, சளி வேறு பிடிச்சி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் பனியில் வண்டி ஓட்டுனதுக்கு. ஓகே, என்ன 200 வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நான் வந்துட்டு ரொம்ப தூரம் போகல, எங்கள் பக்கத்தில் கழனியில் போய் ஓட்டு வரேன். அதனால் வந்துட்டு ஹெல்மெட்லாம் போட்டு போக முடியாது. அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயும் வைக்கவும் முடியாது. வச்சு யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது என்னென்ன இருக்குது உள்ளேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். மைக்கு, அப்புறம் அடாப்டரு. மைக்கு கூட 400 தான், அடாப்டர் வந்துட்டு 1,500 பக்கம் வந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வச்சா அது அந்தளவுக்கு சேஃப்டியான எனக்கு தெரியல. அதனால் வந்து நான் வீட்டிலே போட்டு வந்துட்டேன். ஸோ ரைட் பண்ணும்போது எல்லாம் சேஃபாக ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள், ஓகே. பக்கத்தில் எங்கேனாலும் போட்டு போயிடுங்க.
முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனால டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், எதனா ஒன்று பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் எதனா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக இருக்கும் போல் நினைங்க, ஹாப்பியாகவே இருப்போம். ஓகேங்களா? எனக்கு சரியாக பேச வரல, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவோம். ஓகே, பாய். லவ் யூ ஸோ மச் ஆல். ஓகே, பாய்.